ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும், நம்மளோட பிரச்சனைகள் தீருமா இல்லை தொடருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் ராசிநாதன் அமைஞ்சது ரொம்ப விசேஷம். ஏன்னா எப்போவுமே இந்த சிம்மராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ரொம்ப 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 அக்கறை எடுத்துப்பாங்க. லைட்டாக ஒரு ஃபீவர் அப்படின்னாலும் உடனே டாக்டர்கிட்ட போய்ட்டு அதை சரி பண்ணக்கூடிய அம்சம். அப்போ இந்த ராசிநாதன் சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு வந்து உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் மாத ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் மத்தியமமான பலன் தான். ஏன் அப்படின்னா சுகங்களை கொஞ்சம் அப்படியே குறைப்பார். உடல் சுகம்னா உடல் ஆரோக்கியம் தாங்க முதல்ல முக்கியமான சுகம். அதாவது திவ்யமாக கொஞ்சமாக சாப்பிட்டு படுத்திருந்தாலே அது நிம்மதியான ஒரு போக்கு. அந்த நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ சுகத்தில் இருக்கிறதுனால இந்த சுகஸ்தானத்தில் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னாலும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 15/12/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு கொண்டு வருவார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே மனசில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும். என்ன ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா எந்த வேலையை எப்படி எடுத்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தாட்டு உங்களுக்கு வராது. உடலில் ஒரு அசதி, சோர்வு இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் ஆன்மீக பயணங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் அப்படியே இதாகும், ரிவிட் ஆகி அப்படியே உங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதனால் ஆன்மீக பயணம் எடுத்துக்கோங்க, ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் நல்லது. இந்த நேரத்தில் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகளை கொஞ்சம் நல்லபடியாக உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. 2-11 கூடைய அதிபதி புத பகவான், உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, லாபாதிபதி. புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக, சில தடை தாமதங்களை சந்தித்தாலும் இறுதியில் அற்புதமாக நிறைவேறும். இருந்தாலும் ஒரு 5 நாள் தான். 6/12/2025 அவர் சுகஸ்தானத்துக்கு வருது பரவாயில்லை. ஏன்னா புதன் வந்து சுகஸ்துக்கு வருது. உங்களோட சுகங்களை படிப்படியாக ஒரு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். அதுமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுமாரி எழுத்து அச்சுத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாரி இந்த சினிமா துறையில் இந்த ரைட்டர்லாம் இருக்கா பாருங்க, ரைட்டர், அந்தமாரி பாடல் ஆசிரியர், அவளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த உறவினர்களின் மூலமாக ஒரு சந்தோஷம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. அடுத்தபடியாக 28/12/2025 உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு இந்த புத பகவான் வந்தோடனே குழந்தைகளின் மூலமாக ஓரளவு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக 3-10 கூடைய அதிபதி சுக்கிர பகவான், சகாயாதிபதி, ஜீவனாதிபதி. இந்த சுக்கிர பகவான் 4ல் இருக்கார், கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி வெளியூர் பயணங்கள், உறவினர்கள் மூலமாக சில ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த நேரத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும்.
அதேமாரி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 20/12/2025 அவரும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஓரளவுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக அமையும். அடுத்தபடியாக முக்கியமானது 4-9 குடைய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா 6/12/2025 வரைக்கும் உங்களோட 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதிக அற்புதமாக இருக்கார். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் இடமாற்றம், பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிடுவே. அதாவது வீட்டுக்கு தேவையானது இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவையானது அப்படிங்கிறது போது கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும். 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஓரளவுக்கு இந்த கேந்திரஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அதாவது திரிகோணஸ்தானத்துக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானம், கேந்திரஸ்தானம், அதேமாரி இந்த திரிகோணஸ்தானத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளின் மூலமாக மனசில் சந்தோஷம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள், முக்கியமாக செவ்வாய் ஆன்மீகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குற வாழ்க்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக 5-8 குடைய அதிபதி குரு பகவான், பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி. இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார். அதாவது உங்கள் விரயராசியில் வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்ல, செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நீங்கள் எதிர்பார்க்குற சில சந்தோஷமான காரியங்களும் சில நேரங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குருவோட பார்வையும் நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 4 நாள் தான். 5/12/2025 இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் குரு பகவான். இந்த 2, 5, 7, 9, 11 இருந்தால் ரொம்ப விசேஷம், கரெக்டு. ஆனால் வக்ரகதியில் இருக்கார். ஸோ லாபத்தை ஏதானும் தடையாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் வேலை பார்க்கணும், கரெக்டாக வேலை பார்த்தா தான் அந்த இன்சென்டிவ், போனஸ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுது? அந்த அரியர்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி தொழிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் அந்த லாபத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா லாபத்தை நம்ம எடுக்க முடியாதபடி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் நல்லா உழைக்கணும், நல்லா கவனமாக வேலை செய்யணும், நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது அதி அற்புதமாக இருக்குது. என்னென்னா உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறது உங்களோட முயற்சிகளை முன்னேற வைப்பார். அடுத்தபடி 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும். அடுத்தபடியாக 6-7 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான், பகைருணரோகாதிபதி, கலத்திராதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமராசியில் இருக்கார். வக்ரகதியில் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆனோடனே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேசுகிற வார்த்தைகளில். அதேமாரி இந்த வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக நம்ம பண்ணணும். அதேமாரி வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் இந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் அதிகமாகும். இந்த வீண் பழியெல்லாம் போடுவாங்க. சும்மா நீங்கள் உங்கள் வேலையை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனாலும் கொஞ்சம் அப்படியே பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டென்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமராசியில் சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக அஷ்டமத்து சனி கண்டிப்பாக ஒரு சில பாடங்களை கொடுப்பார். அதை நம்ம கவனமாக கரெக்ட் பண்ணிட்டால் ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது. இந்த ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்கள் களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். என்ன 5/12/2025 குருவோட பார்வையை வாங்குற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஜென்மராசியில் இந்த கேது பகவான் வந்துட்டு சில வேலைகளை உங்களுக்கு காமிச்சுட்டு தான் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்களை கொடுத்துட்டுருக்கார். சில மருத்துவ செலவுகள் எல்லாம் மீறி வந்திருக்கீங்க. அந்த வகையில் இந்த ஜென்மராசியில் இருக்கிற கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அப்படின்னாலும் நம்ம எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தாலே விசேஷம். எல்லாமே இப்போ
நம்மளோட உத்தியோகம் என்ன, நம்மளோட தொழில் என்ன அப்படிங்கிறத ஸ்ரத்தையாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தால் ரொம்ப நல்லது. அதேமாதிரி வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கணும், வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இறுதியில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு அம்பாள் தரிசனமும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. இந்த புற்றுக்கோயில் போகிறதும் விட பெரிய ஒரு பரிகாரம் எதுவுமே கிடையாது இந்த ராகு கேதுவுக்கு. ஸோ ராகு கேதுவால் விளையக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. மனசில் சாந்தி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அஷ்டமராசியில் இருக்கார் அப்படிங்கும்போதே டென்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் சங்கடம் தீர்ப்பான் சனீஸ்வர பகவான். அதனால் சனிக்கிழமை எழுதீபம் போட்டுட்டு சனி பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க. ஓம் காகத் விஜாயத்மிகே கட்காஸ்திமிகி தன்னம் வந்து பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடி இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக, ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக. இதை 108 தடவை தினந்தோறும் சொல்லுங்கள். ஒரு 5 மினிட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? அதனால் ஒரு 5 நிமிஷம் ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமகன் டெய்லி சொல்லிவிட்டு உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.